Day 26. நேத்தி ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தேன். அதாவது ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் இஃப் கிளாஸை யூஸ் பண்ணி சிம்பிளா சென்டென்சஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல, ஓரளவு எல்லாராலையுமே மேக் பண்ண முடியுது. அப்போ உங்களுக்கு அது புரியுது தானே? ஏன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் இஃப் வந்து நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, ஃபைன். இது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா so far we have covered 4 grammar topics. Tenses, articles, prepositions, conjunctions. ஸோ 4 கிராமர் பார்ட் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். டுடே we are going to see modal verbs. இன்னைக்கு நம்ம ஃபைனலா 5th கிராமர் பார்ட் மாடல் verbs. இந்த 5 மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா தாராளமா சொல்றேன், நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், ஸ்பீக்கிங்க்கு இதுலலாம் இருக்கிற கிராமர் பார்ட்டை நீங்க யூஸ் பண்ணாலே இட்ஸ் எனஃப். உங்களால சரளமா தப்பு இல்லாம மற்றவங்க கிட்ட ஒரு ½ கூட கண்டினியூஸா கம்யூனிகேட் பண்ண முடியும். இந்த கிராமர் பாயிண்ட்ஸ் வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே தாராளமா அது வந்து ஒரு பிகினர்ஸ்ல இருந்து ஒரு இன்டர்மீடியட் வரைக்குமே போதும்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா டென்சஸ்லயே நீங்க எல்லாத்தையுமே கொண்டு வந்துடுறீங்க. அது இல்லாம எங்க இந்த ஏ அண்ட் த யூஸ் பண்ணும், அதுல கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் வரும். ப்ராப்பரா பேசும்போது நான் ப்ரொபோசிஷன்ஸ் எடுக்கும் போதே சொன்னேன் இல்லையா, இட் இஸ் டிஃபிகல்ட் டு மேக் அ சென்டென்ஸ் வித்வுட் ப்ரொபோசிஷன்ஸ் அப்படின்னு. அது இல்லாம நம்ம வந்து ஒரு சென்டென்ஸா ஃபார்ம் பண்ணவே முடியாது. ஆன், இன், அட், அது மாதிரிலாம் நிறைய நமக்கு தேவைப்படும். பிளஸ் அது இல்லாம நம்ம சேர்த்து 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 சென்டென்சஸ் பேசுறதுக்கு நம்ம கொஞ்சம் கன்ஜங்ஷன்ஸும் கத்துக்கிட்டோம். அண்ட், ஆர், இஃப், வென், வைல், இஃப் அதெல்லாமே நம்ம கத்துக்கிட்டோம் இல்லையா? ஃபைனலா அடுத்து நம்ம இப்ப பார்க்க போறது என்ன அப்படின்னா மாடல் வேர்ப்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது 5மே வச்சு நீங்க அழகா பேசலாம். ஆனா என்னன்னா நீங்க 5 பாட்டு தான் தெரிஞ்சுக்க போறீங்க அப்படிங்கறதுனால இதுல நீங்க கிளியரா இருக்கணும். கொஞ்சம் போர்ஷனா இருந்தாலும் அதுல நீங்க கிளியர் கட்டா இருந்தீங்கன்னா நீங்க ஃபோக்கஸ்டா அழகா உங்களால பேச முடியும். சரியா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மாடல் வேர்ப்ஸ் ஆர் மாடல் ஆக்சிலரிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எதெல்லாம் நம்ம வந்து மாடல் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்னா இந்த கேன், குட், வில், வுட், ஷல், ஷுட், மே, மைட், மஸ்ட், ஆட் டு. இந்த மஸ்ட், ஆட் டு கூட செமி மாடல்ஸ், கிளாசிவ் மாடல்ஸ்பாங்க. நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு டீட்டெயில்டா அதெல்லாம் வேண்டாங்க. நம்ம வந்து இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அழகா மற்றவங்க கிட்ட கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இல்லாம தப்பு இல்லாம கம்யூனிகேட் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகேவா? நாம இந்த மாடல் வேர்ப்ஸ்ல இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா யூசேஜ் ஆஃப் கேன் அண்ட் குட், தென் மே அண்ட் மைட் எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். இந்த மாடல் வேர்ப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூனிக் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் நம்ம அதை யூனிக் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இந்த வேர்புக்கு பக்கத்துல எல்லாம் நம்ம வந்து எந்த விதமான ஒரு ஃபார்மையுமே நம்ம சேர்க்க முடியாது. கேனுக்கு பக்கத்துல ஒரு எஸ்ஓ, ஒரு ஐஇஎஸ்ஓ, ஒரு ஐஎன்ஜிஓ, இடிஓ நம்ம சேர்க்க முடியாது. இந்த மாடல் வேர்ப்ஸ் எல்லாமே தனித்துவமானது. மாடல் வேர்ப்ஸா மட்டும்தான் அது ஆக்ட் ஆகும். ஓகேவா? அதனாலதான் இதெல்லாம் நம்ம வந்து யூனிக் அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா கேன், குட் அப்படிங்கிறத நம்ம எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இந்த மாடல் வேர்ப்ஸை பொறுத்த வரைக்கும் இதோடைய யூசேஜ் என்னன்னா ஒருத்தவங்களுடைய எபிலிட்டியை பத்தி பேசுறதுக்கு, பாசிபிலிட்டியை பத்தி பேசுறதுக்கு, சஜஷன்ஸ் சொல்றதுக்கு, பொலைட்டா ஒரு ரெக்வஸ்ட் கேட்கறதுக்கு, தென் ஒரு இன்விடேஷன் மாதிரி நம்ம வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு சொல்றதுக்கு, இன்வைட் பண்றதுக்கு, எல்லாத்துக்குமே நாம வந்து இந்த மாடல் வேர்ப்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த கேன், குட்டோடைய யூசேஜை நம்ம டீட்டெயில்டா எங்கெல்லாம் நமக்கு ஸ்போக்கனுக்கு தேவையோ நம்ம அதை மட்டும் கத்துப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூசேஜ் ஆஃப் கேன். கேனோடைய மீனிங் என்னன்னா எபிலிட்டி அப்படின்னு அர்த்தம். என்னால ஒரு விஷயத்த செய்யறதுக்கு எனக்கு அந்த திறன் இருக்கு அப்படின்னா அப்ப நான் வந்து கேன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவேன். சரி பாருங்க, ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். என்னால ஆங்கிலம் பேச முடியும். யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். உங்களால் ஆங்கிலம் பேச முடியும். பேச முடியும் தானே? கண்டிப்பா பேச முடியும் இல்லையா? சோ அப்ப பாருங்க, கேன் அப்படின்னா நம்மளுடைய எபிலிட்டி பத்தி பேசும்போது நாம வந்து கேன் அப்படிங்கிற ஒரு மாடல் வேர்ப் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? கேனுக்கு பக்கத்துல நம்ம எப்போதுமே V1 வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். கேனுக்கு பக்கத்துல மட்டும் கிடையாது, எல்லா மாடல் வேர்ப்ஸுக்கும் பக்கத்துலயுமே. எப்படி நம்ம வந்து டென்சஸ் பார்க்கும்போது ஹேவ், ஹாஸ், ஹேடுக்கு பக்கத்துல எல்லாம் V3 வேர்ப் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி டூக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா 99% வந்துட்டு V1 வேர்ப் தான் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சம் செட் ஆஃப் ரூல்ஸ் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரியே மாடல் வேர்ப்ஸுக்கு பக்கத்துல கேன், குட், மே, மைட், வில், வுட், ஷல், ஷுட், மஸ்ட்,
எல்லா மாடல் வேர்ப்ஸுக்கு பக்கத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ப் வந்து V1 வேர்பா தான் இருக்கணும். இந்த இடத்துல நீங்க வந்து ஸ்போக்கனோ எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? மாடல் வேர்ப்ஸுக்கு பக்கத்துல you have to use V1 verb, that means present form of the verb. ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னா என்னால் ஆங்கிலம் பேச முடியும் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்க, தே கேன் பிளே த கித்தார், அவர்களால் கித்தார் வாசிக்க முடியும். இந்த இடத்துல ஒரு விஷயம் கவனிங்க, த கித்தார் அப்படின்னு இருக்கு. ஏன் இந்த இடத்துல த கித்தார் அப்படின்னு இருக்கு? ஆர்டிகல்ஸ்ல நம்ம பார்த்தோம், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பத்தி எல்லாம் பேசும்போது நம்ம தங்கிறத யூஸ் பண்ணோம். த கித்தார், த தபேலா, த பியானோ, த வீணா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பத்தி பேசியிருக்காங்க, அதனாலதான் த யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே நீங்க இனிமேல் ஃபோக்கஸ் பண்ணணும். கம்மி கிராமர் போர்ஷன்ஸ் தானே, இந்த அஞ்சுல நம்ம எல்லாத்தையும் நம்ம கவனிக்க முடியாதா என்ன? ஒண்ணுமே இல்ல, மறந்து போகுதுன்னா அகைன் பார்க்கணும், வேற எதுவுமே இல்லை. இப்ப பாருங்க, தே கேன் பிளே த கித்தார் அப்படின்னா அவர்களால் கித்தார் வாசிக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். இப்ப பாருங்க, கேனுக்கு பக்கத்துல இங்க V1 verb யூஸ் பண்ணிருக்காங்களா? அடுத்து பாருங்க, she can speak 4 languages, அவளால் 4 மொழிகள் பேச முடியும் அப்படின்னு அர்த்தம். கேனுக்கு பக்கத்துலயும் ஸ்பீக் அப்படின்னு தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல ஸ்பீக்ஸ் அப்படின்லாம் எதுவுமே போடல, எங்க ஷீ வந்திருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம இந்த இடத்துல ஸ்பீக்ஸ் அப்படின்லாம் நம்ம பண்ணிடக்கூடாது. மாடல் வேர்ப்ஸுக்கு பக்கத்துல V1 verb தான் வரும். ஓகேவா? she can speak 4 languages, அவளால 4 மொழிகள் பேச முடியும். சோ அப்போ ஃபர்ஸ்ட் யூசேஜ் என்னன்னா, கேன் அப்படின்னா ஒருத்தவங்களுடைய எபிலிட்டி பத்தி பேசுறதுக்கு நம்ம கேன் யூஸ் பண்ணுவோம். இந்த அளவுக்கு நீங்க ஸ்போக்கனுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதோட நெகட்டிவ் ஃபார்ம் என்னன்னா, இது கூட ஒரு நாட் சேர்த்துக்கிறது, கெனாட் அப்படின்னு அர்த்தம். அதோடைய கண்ட்ராக்ஷன் தான் காண்ட். அப்படின்னா என்னன்னா, இது வந்து முடியும் இல்லையா, இது வந்து அப்படியே ஆப்போசிட், முடியாது. இப்ப பாருங்க, ஐ காண்ட் கம் டுமாரோ அப்படின்னா நாளைக்கு என்னால வர முடியாது அப்படின்னு அர்த்தம். ஐ காண்ட் கோ தேர் அப்படின்னா என்னால அங்கே போக முடியாது அப்படின்னு அர்த்தம். ஷீ காண்ட் டான்ஸ் ஹியர் அப்படின்னா அவளால் இங்கே ஆட முடியாது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கூட பாருங்களேன். ஐ கேன் வாக் ஃபாஸ்ட் அப்படின்னா என்னால வேகமாக நடக்க முடியும். இதோட நெகட்டிவ் ஃபார்ம், ஐ காண்ட் வாக் ஃபாஸ்ட், என்னால் வேகமாக நடக்க முடியாது. ஹீ கேன் ஃபிக்ஸ் கார்ஸ், என்ன அர்த்தம்? அவனால வந்து காரை வந்து சரி பண்ண முடியும். ஃபிக்ஸ் பண்ண முடியும்னா என்ன அர்த்தம்? ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். அவ்வளவுதான், ஹீ கேன் ஃபிக்ஸ் கார்ஸ். இப்ப ஹீ கேனாட் ஃபிக்ஸ் கார்ஸ் அப்படின்னா அவரால் காரை வந்து ரிப்பேர் பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம். கிளியரா? ஸோ அப்ப கேன் அப்படிங்கிறது நம்மளுடைய எபிலிட்டி பத்தி பேசும்போது நம்ம கேன் யூஸ் பண்ணுவோம். ஒரு நெகட்டிவ் ஃபார்ம் வந்து கேனாட். தென் கேனுக்கு பக்கத்துல நம்ம V1 verb தான் யூஸ் பண்ணுவோம். நாட் ஓன்லி கேனுக்கு மட்டும் கிடையாது, ஃபார் ஆல் த மாடல் வேர்ப்ஸ் we have to use V1 verb. ஓகே, அதாவது மாடல் வேர்ப்ஸுக்கு பக்கத்துல, அதுக்கு பக்கத்துல நம்ம வந்து V1 verbs தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து நம்ம கேனை எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இப்போ கொஸ்டின் ஃபார்மெட்ல யூஸ் பண்ணி பார்ப்போம். ஒரு பெர்மிஷன் கேட்கும்போது நம்ம வந்து கேன் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா, கேன் யூ சிட் ஹியர், நான் இங்க உட்காந்துக்கிட்டுமா? கேன் யூ கம் டுமாரோ, நாளைக்கு உன்னால வர முடியுமா? கேன் ஐ யூஸ் யுவர் மொபைல் ஃபோன், உன் மொபைல் ஃபோனை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டுமா? கேன் ஐ யூஸ் யுவர் மொபைல் ஃபோன் ஃபார் அ ஃபியூ செகண்ட்ஸ், கொஞ்ச நேரம் உன் மொபைல் ஃபோனை நான் யூஸ் பண்ணிக்கிட்டுமா? ஸோ இதை பேசும்போது பார்த்தீங்கன்னா, செஞ்சுக்கிட்டுமா, வரட்டுமா, இந்த கொல்லட்டுமா, இதே மாதிரி ஒரு டோன் கொடுக்கும் நமக்கு தமிழ்ல. ஓகேவா? நம்ம நார்மலாவே வந்து கேன் வந்து யார்கிட்ட எல்லாம் யூஸ் பண்ணலாம்னா, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அதே மாதிரி நம்ம கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் நம்ம வந்து கேன் யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி நம்ம வந்து ஒரு பெர்மிஷன் கேட்கறதுக்கு கொஞ்சம் உரிமையா நம்ம கேட்கறவங்க கிட்ட நாம இதை யூஸ் பண்ணலாம். கேன் ஐ சிட் ஹியர், கேன் யூ கம் டுமாரோ, நாளைக்கு ஒன்னால வர முடியுமா? அதே மாதிரி இதே மாதிரியே தான் அடுத்து பாருங்க, குட். கேனோடைய பாஸ்ட் ஃபார்ம் தான் குட். தென் வந்து அதுக்கு மட்டும் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க, நம்ம நிறைய குட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம இப்ப பார்ப்போம். குட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து பெர்மிஷன் கேட்கலாம். ஆனா என்னன்னா, குட்டை யூஸ் பண்ணி நம்ம பெர்மிஷன் கேட்கும் போது அது வந்து ஒரு பொலைட்டா இருக்கும், ரொம்ப வந்து அப்படியே ஒரு மாதிரி தாழ்மையா கேட்கிற மாதிரி இருக்கும். குட் ஐ டேக் திஸ், நான் இதை கொஞ்சம் எடுத்துக்கலாமா? குட் யூ ப்ளீஸ் ரிப்பீட் தட். இப்போ நீங்க கிளாஸ் டீச்சர் கிட்ட கேக்குறீங்க, உங்க மேம் உங்க டீச்சர் வந்து ஏதோ நடத்துறாங்க, அவங்க சொல்றது உங்களுக்கு அவ்வளவா சரியா புரியல, மேம் குட் யூ ப்ளீஸ் ரிப்பீட் தட் மேம், அதை கொஞ்சம் திருப்பி நீங்க சொல்லி கொடுக்க முடியுமா? அவங்க கிட்ட போய் கேன் யூ ப்ளீஸ் ரிப்பீட் தட் அப்படின்னு கேட்டா அது அந்த அளவுக்கு ஒரு மரியாதையா இருக்காது. இதே இப்போ உங்க ஃப்ரெண்டு கிட்ட நீங்க கேட்கலாம். ஓகே, கேன் யூ ப்ளீஸ் ஷோ யுவர் நோட், உன் நோட்டை கொஞ்சம் எனக்கு காமிக்க முடியுமா
அப்படின்னு கேட்கலாம். ஆனா நம்ம ஒரு மேம் கிட்டயோ ஒரு டீச்சர் கிட்டயோ பேசும்போது நாம அப்படி பேசினா அந்த அளவுக்கு அது வந்து ஒரு மரியாதை நிமித்தமா இருக்காது. பொலைட்டா பேசும்போது நாம இந்த குட்டை யூஸ் பண்ணலாம். குட் ஐ see her மார்க் ஷீட்? இப்ப நீங்க பிடிஎம்க்கு போயிருக்கீங்க, உங்க குழந்தையோட மார்க் ஷீட்டை நீங்க பார்க்கணும். அப்ப நீங்க அந்த கிளாஸ் டீச்சர் கிட்ட கேட்கலாம், குட் ஐ see her மார்க் ஷீட் மேம்? நான் அவருடைய மார்க் ஷீட்டை நான் வந்து கொஞ்சம் பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அடுத்து பாருங்க, could you please move a little bit? இதை வந்து முக்கியமா குழந்தைங்க சொல்லுவாங்க மேம் கிட்டலாம், மிஸ் கிட்டலாம், மேம் could you please move a little bit? கொஞ்சம் நகர்ந்துக்கிறீங்களா, எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? ஜஸ்ட் கேனை யூஸ் பண்ணி நம்ம வந்து பெர்மிஷன் கேட்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அதே மாதிரிலாம் நம்ம கேனை யூஸ் பண்ணி நம்ம பேசிக்கலாம். குட்டை யூஸ் பண்ணியும் பெர்மிஷன் கேட்கறது தான். ஆனா கேனை விட குட்டை வந்து கொஞ்சம் பொலைட்டா இருக்கும், அவ்வளவுதான். இதான் இதுக்கான டிஃபரன்ஸ். இது கிளியரா? இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம்? கேன் அப்படிங்கிறது எபிலிட்டி பத்தி பேசுறது அப்படின்னு அதை பேஸ் பண்ணி ஒரு 5 சென்டென்ஸ் பார்த்தோம். தென் அதுக்கப்புறமா கேனுடைய நெகட்டிவ் ஃபார்ம் கெனாட்டை யூஸ் பண்ணி ஒரு 2-3 சென்டென்சஸ் பார்த்தோம். அதுக்கப்புறமா எப்படி நம்ம கொஸ்டின் கேட்கறதுன்னு பார்த்தோம் கேனை யூஸ் பண்ணி, அதோட அது முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறமா குட்டை யூஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் கேட்கறது அப்படின்னு பார்த்துருக்கோம். தட்ஸ் இட், இது போதும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, குட்டை நம்ம எப்படி வந்து சென்டென்சஸ்லாம் நம்ம எழுதலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நெக்ஸ்ட் பாருங்க, சென்டென்சஸ்ல நம்ம எப்படி குட்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து இதுலதான் டவுட் வரும். சென்டென்ஸ்ல நம்ம குட்டை எப்படி யூஸ் பண்றது? ஏன்னா குட்டை யூஸ் பண்ணி மோஸ்ட்லி வந்து கொஸ்டின் கூட கேட்டுருவாங்க. இந்த பொலைட் ரெக்வெஸ்ட் இதே மாதிரி கொஸ்டின்ஸ் கூட கேட்டுடலாம். இந்த சென்டென்ஸ் அப்படின்னு வரும்போது தான் கன்ஃபியூஷன்ஸ் வரும். நான் இப்ப 2 விஷயம் மட்டும் சொல்லி கொடுக்குறேன், நீங்க அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. குட்டுக்கு போதும். அதுக்கு நான் என்ன சொல்லி கொடுக்குறோம்னா நீங்க அதை மட்டும் நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க, அதுவே தாராளமா இட்ஸ் எனஃப். இன்னைக்கு நம்ம குட்டை வந்து சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அதுக்கு நம்ம 2 திங்ஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். அதை மட்டும் இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு அதே மாதிரி ஷுட்டுக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத பார்ப்போம். அதை விட டே ஆஃப்டர் டுமாரோ வுட், அதுதான் ரொம்ப முக்கியம். வுட்டை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு. அப்போ உங்களுக்கு ஓகே, இந்த 2 இடத்துல மட்டும் வுட்டை யூஸ் பண்ணுவோம், இதே மாதிரி இடங்கள்லாம் வந்துன்னா அங்க நம்ம வுட்டை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நீங்க ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே போதும். உங்களால நிறைய சென்டென்சஸ் குட் வுட் எல்லாம் யூஸ் பண்ணி பேச முடியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, குட்டை நம்ம எப்படி சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இட் ஷோ, நான் சொன்னேன் இல்லையா கேனோடைய பாஸ்ட் ஃபார்ம் குட் அப்படின்னு. இட் ஷோஸ் த எபிலிட்டி இன் த பாஸ்ட். கேன் அப்படின்னாலே நம்மளுடைய எபிலிட்டியை பத்தி பேசுறது தான். பாஸ்ட்ல என்னால ஒரு விஷயம் வந்து செய்ய முடிஞ்சது, ஆனா இப்போதைக்கு என்னால செய்ய முடியறது இல்லை. அதே மாதிரி இருக்கக்கூடிய சூழல்கள்ல நாம வந்து குட்டை யூஸ் பண்ணலாம். சி ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ குட் பிளே வாலிபால் வென் ஐ வாஸ் யங். என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் சின்ன வயசா இருந்தப்போ என்னாலலாம் வந்து வாலிபால் விளையாட முடிந்தது அப்படின்னு அர்த்தம். இதோட மீனிங் என்னன்னா, அப்பெல்லாம் நான் வந்து வாலிபால் விளையாண்டேன், ஆனா இப்ப நீங்க விளையாடுறது இல்லை. நம்ம ப்ரீவியஸா ஒரு சென்டென்ஸ் ஒண்ணு பார்த்தோம், இஃப் ஐ வர் யூ பார்க்கும்போது கூட பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? யூஸ்டு டு அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். யூஸ்டு டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களால ஒரு விஷயத்த வந்து பாஸ்ட்ல செய்ய முடிஞ்சது, இப்போதைக்கு உங்களால செய்ய முடியல, அப்ப நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரிதான் இந்த இடத்துல குட். இந்த இடத்துல நீங்க ஐ யூஸ் டு பிளே வாலிபால் வென் ஐ வாஸ் யங் அப்படின்னு சொன்னாலும் தப்பு கிடையாது. ஓகே, சிம்பிளா கத்துக்கோங்க போதும், ரொம்ப போட்டு காம்ப்ளிகேட் ஆக்கிக்காதீங்க. ஐ குட் பிளே வாலிபால் வென் ஐ வாஸ் யங் அப்படின்னா சின்ன வயசா இருந்தப்போ என்னால வாலிபால் விளையாட முடிந்தது அப்படின்னு அர்த்தம். இதோடைய மீனிங் என்ன சொல்ல வருதுன்னா, இப்போதைக்கு உங்களால அதே மாதிரிலாம் விளையாட முடியறது இல்ல அப்படின்னு சொல்ல வருது. இந்த இடத்துல நீங்க குட்டுக்கு பதிலா யூஸ் டு அப்படின்னு நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, கிராமட்டிக்கலா எந்த மிஸ்டேக்ஸும் கிடையாது, ரெண்டுமே இன்டர்சேஞ்சபிள் தான். அடுத்து பாருங்க, he could swim when he was young. அவன் சின்னதா இருந்தப்ப அவன் வந்து நீந்தினான் அப்படின்னு அர்த்தம். அப்போதைக்கு அவனால நீந்த முடிஞ்சது, இப்போதைக்கு இல்ல. மேபி இப்ப அவருக்கு ஏஜ் ஆயிருக்கலாம், இல்ல அவருக்கு வேற ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருந்திருக்கலாம் ஏதாவது. he could swim when he was young. ஓகேவா? அடுத்து பாருங்க, நல்லா கவனிங்க. குட்டுக்கு குட் அப்படிங்கிறது மாடல் வெர்ப் தானே. குட்டுக்கு பக்கத்துலயும் V1 வெர்ப் தான் யூஸ் பண்ணிருக்காங்களா? இங்க பாருங்க, V1 வெர்ப் தான் யூஸ் பண்ணிருக்காங்களா? ஸோ மாடல் வெர்ப்ஸுக்கு பக்கத்துல V1 வெர்ப் தான் வருது. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஐ குட் ஸ்பீக் மலையாளம் வென் ஐ வாஸ் எ சைல்ட். நான் வந்து குழந்தையா இருந்தப்ப நான் வந்து மலையாளம் வந்து பேசினேன், அப்போ என்னால மலையாளம் பேச முடிஞ்சதுன்னு அர்த்தம். மேபி நீங்க வந்துட்டு ஒரு நாகர்கோயில்ல
தமிழ்நாட்டுடைய பார்டர்ல அந்த ஏரியால இருந்திருக்கலாம் சின்ன வயசா இருந்தப்போ. உங்களுக்கு அப்ப நல்லாவே அது ஃப்ளோவா வந்திருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க வேற எங்கேயாவது ஷிஃப்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு அவுட் ஆஃப் பிராக்டிஸ்னால அது பேச முடியாம போயிருந்திருக்கலாம். அதுதான் சொல்லுவாங்க தெரியுமா, என்ன ஒரு விஷயம் வந்து ஒருத்தவங்க நல்லா திறம்பட தேர்ந்து இருந்தாலுமே அதை அவங்க பிராக்டிஸ் பண்ணல அப்படிங்கும்போது ஒரு ஒரு வருஷம் 2 வருஷம் விட்டா கூட அவங்களுக்கு அது மறந்து போயிடும்பாங்க. அது மொழியா இருக்கட்டும், ஒரு கலையா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே அதுக்குதான் அந்த கன்சிஸ்டன்சிங்கிறது முக்கியம் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? ஐ குட் ஸ்பீக் மலையாளம் when I was a child அப்படின்னா நான் குழந்தையா இருந்தப்ப நான் வந்து மலையாளம் பேசினேன். இப்போதைக்கு நான் பேசுறது இல்ல அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல நீங்க தாராளமா ஐ யூஸ் டு ஸ்பீக் மலையாளம் அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். இது கிளியரா? இது ஒரு திங். குட்டை பத்தி குட்டை நம்ம வந்து சென்டென்ஸ்ல யூஸ் பண்றதுக்கு இது ஒரு கான்செப்ட். செகண்ட் ஒன் எங்க நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த ரெண்டை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். செகண்ட் எங்க நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வீக் பாசிபிலிட்டி. ஒரு விஷயம் வந்து நடந்தா நடக்கலாம், ஆனா பாசிபிலிட்டி வந்து வீக் தான் அப்படிங்கும் போது நாம வந்து குட்டை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பாருங்களேன், இட் குட் ரெயின். ஆனா வெதர் பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு, இருந்தா லைட்டா ஒரு மாதிரி மேகமூட்டமா இருக்கு. இட் குட் ரெயின், மழை வரலாம் அப்படின்னு சொல்றோம், ஒரு சந்தேகத்தின் பேர்ல சொல்றோம். அப்ப நம்ம குட் யூஸ் பண்ணலாம். அடுத்து பாருங்க, ஹீ குட் கம். அவன் வரலாம், ஆனா பாசிபிலிட்டி கம்மி தான். அடுத்து பாருங்க, ஹீ குட் பி அட் ஹோம். அவன் வீட்ல இருக்கலாம். ஐ திங்க் ஹீ குட் பி அட் ஹோம். நான் நினைக்கிறேன் அவன் வீட்ல இருக்கலாம் அப்படின்னு. பட் யூ ஆர் நாட் ஷுர். ஆனா உங்களால உறுதியா சொல்ல முடியல. அடுத்து பாருங்க, ஐ திங்க் இட் குட் பி யுவர்ஸ். இது அநேகமா இது உன்னுடையதா இருக்கலாம்னு நினைக்கிறேன், ஆனா உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியல. புரியுதா எங்கெல்லாம் நம்ம குட் யூஸ் பண்றோம் அப்படின்னு? இங்கேயும் பாருங்க, குட்டுக்கு பக்கத்துல V1 verb தானே வந்திருக்கு. ஓகே, கிளியரா? இது வந்து பி வேர்பா இருந்தாலும் இந்த இடத்துல V1 verb தான் இது ஆக்ட் ஆகுது. ஜாயின், ஷீ குட் ஜாயின் அஸ் ஃபார் டின்னர் அப்படின்னா அவ வந்து நம்மளோட டின்னர்ல ஜாயின் பண்ணலாம், பண்ணலாம், கன்ஃபார்மாலாம் சொல்ல முடியாது, பாசிபிலிட்டி வீக் தான். ஓகே, புரியுதா? இந்த ரெண்டு கான்செப்டை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, தாராளமா போதும். ஸோ அப்போ இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, கேன் அப்படிங்கறத எபிலிட்டிக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம், அதோட நெகட்டிவ் ஃபார்ம் காண்ட். கேனை யூஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம் பெர்மிஷனுக்கு. அதே மாதிரி அடுத்து குட்டை யூஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் கேட்கறதுன்னு பார்த்தோம். கேனை விட குட்டு வந்து பொலைட்டா இருக்கும் அப்படின்னு. தென் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா குட்டை வந்து சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பாக்குறதுக்கு, ஒரு விஷயம் நம்ம பாஸ்ட்ல பண்ணிட்டு இருக்க முடிஞ்சதை இப்போதைக்கு பண்ண முடியலன்னா குட்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். தென் வந்து வீக் பாசிபிலிட்டி பத்தி பேசுறதுக்கும் நம்ம குட்டை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம். இந்த அளவுக்கு நீங்க ஸ்போக்கனுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, தாராளமா இட்ஸ் எனஃப். இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா? அடுத்து நம்ம இப்ப என்ன பார்த்துடலாம் அப்படின்னா, யூசேஜ் ஆஃப் மே அண்ட் மைட் பார்த்துருவோம். ஏன்னா ரொம்ப சிம்பிள் தான் அது. இதை நம்ம கண்டினியூஸா நம்ம பார்க்கும்போது இதுக்கும் அதுக்கும் என்ன பெருசா வித்தியாசம் அப்படிங்கறதும் நீங்க தெரிஞ்சுக்கலாம், அதுக்காக தான். நெக்ஸ்ட் பாருங்க, யூசேஜ் ஆஃப் மே பார்க்கலாம். மேவும் நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அதோடைய பாசிபிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மி தான். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இட் மே ரெயின் டுடே அப்படின்னா இன்னைக்கு மழை பெய்யலாம் அப்படின்னு அர்த்தம். இட் குட் ரெயின் டுடே அப்படின்னாலும் இன்னைக்கு மழை பெய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். வீக் பாசிபிலிட்டி அப்படின்னு தான் நம்ம பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் பாருங்க, யூசேஜ் ஆஃப் மே. மே நம்ம வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் வந்து நடக்குதுன்னா அதோடைய பாசிபிலிட்டி கம்மி அப்படிங்கும் போது நாம வந்து மே யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இட் மே ரெயின் டுடே அப்படின்னா இன்னைக்கு மழை பொழியலாம், மழை பெஞ்சாலும் பெய்யலாம், இல்லாட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி. அடுத்து பாருங்க, ஹீ மே கம் டுமாரோ. அவர் வந்து நாளைக்கு வரலாம். அவர் வரலாம், வராமையும் இருக்கலாம். இப்போ உங்களுக்கு டவுட் வந்திருக்கும், ஃபுட்டு கூட இந்த இடத்துல யூஸ் பண்ணலாமா அப்படின்னு. ஏன்னா வீக் பாசிபிலிட்டிக்கு நம்ம ஃபுட்டும் பார்த்தோம் இல்லையா. ஹீ குட் கம் டுமாரோ அப்படின்னு தாராளமா யூஸ் பண்ணலாம். ஹீ குட் கம் டுமாரோ அப்படின்னா அவர் நாளைக்கு வரலாம், வராமையும் இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி நம்ம மேவும் யூஸ் பண்ணலாம். என்ன அர்த்தம்னா, நம்மளால இந்த விஷயத்தெல்லாம் வந்து உறுதியா சொல்ல முடியாது அப்படின்னு அர்த்தம். தாராளமா ஃபுட்டுக்கும் மேக்கும் அவ்வளோ பெரிய டிஃபரன்ஸும் கிடையாது, ரெண்டுமே இன்டர்சேஞ்சபிள் தான். நீங்க மாத்தி சொன்னாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. மேபி வந்து ஹீ குட் கம் டுமாரோ அப்படின்னாலும் ஹீ மே கம் டுமாரோ அப்படின்னாலும் என்ன மீனிங்னா, அவரு வரத்துக்கான பாசிபிலிட்டி கம்மியா இருக்கு, வரலாம், வராமையும் போகலாம் அப்படிங்கறதா அர்த்தமே ஒழிய வேற எதுவும் கிடையாது.
புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் நான் குட்ட சொல்லிட்டு கையோட வந்து மேவும் சொல்றேன். ஏன்னா அதையும் இதையும் போட்டு நீங்க வேற வேறன்னு நினைச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு. புரியுதா? அடுத்து பாருங்க, தே மே கம் லேட் அப்படின்னா அவங்க தாமதமா வரலாம். தே குட் கம் லேட் அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். அதுவும் ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேவா? எல்லாமே வீக் பாசிபிலிட்டிக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்றோம். அடுத்து பாருங்க, ஷீ மே ஜாயின் அஸ் ஃபார் டின்னர் அப்படின்னா அவ வந்து நம்மளோட டின்னருக்கு ஜாயின் பண்ணலாம், அவ்வளவுதான். இதே ஷீ குட் ஜாயின் அஸ் ஃபார் டின்னர் அப்படின்னா இதுவும் அப்படிதான், அவ வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். பாசிபிலிட்டி கம்மியா இருக்கு, அதுக்கு நம்ம யூஸ் பண்றோம், வேற எதுவும் இல்லை. ஓகேவா? அடுத்து பாருங்க, மே நம்ம எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம கேன் யூஸ் பண்ணோம் பாத்தீங்களா பெர்மிஷன் கேட்கறதுக்கு, அதே மாதிரியே நம்ம வந்து மே யூஸ் பண்ணலாம். மே ஹாவ் யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ், உங்களுடைய அட்டென்ஷன்லாம் எங்களுக்கு கொஞ்சம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி. மே ஹாவ் யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ், ஒரு செமினார் நடந்துகிட்டே இருக்கும், அப்ப திடீர்னு சில பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப நம்மளுடைய கவனத்தெல்லாம் வந்து ஒருமுகப்படுத்துறதுக்காக அந்த ஸ்பீக்கர் வந்து பேசுவாங்க, மே ஹாவ் யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ் அப்படின்னு. இதை நீங்க ஏர்போர்ட்ல எல்லாம் இதை நீங்க அதிகமா இதை நீங்க வந்து கவனிக்கலாம். அடுத்து பாருங்க, மே சிட் ஹியர், நான் இங்க உட்காந்துக்கலாமா. இந்த லாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் கொடுக்கும் தமிழ்ல இது. மே யூஸ் யுவர் ஃபோன், நான் உங்க மொபைல் போனை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு. எப்படி நம்ம கேன் யூஸ் பண்ணி பெர்மிஷனுக்கு பேசுவோமோ அதே மாதிரியே மே யூஸ் பண்ணலாம். கேன் வந்து ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு பேசலாம், குட்டு வந்து பொலைட்டா இருக்கும்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி மே அப்படிங்கறத யூஸ் பண்ணி நம்ம பெர்மிஷன் கேட்கலாம். இதை வந்து ஃப்ரெண்ட் சர்க்கிள் கிட்டையும் நம்ம தாராளமா யூஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம சுப்பீரியர் கிட்டையும் யூஸ் பண்ணலாம், ஃப்ரெண்ட் சர்க்கிள் கிட்டையும் யூஸ் பண்ணலாம். பெர்மிஷன் கேட்கறதுக்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கேன் யூஸ் பண்ணியும் பேசலாம், குட் யூஸ் பண்ணியும் பேசலாம், மே யூஸ் பண்ணியும் பேசலாம். எப்படி வீக் பாசிபிலிட்டிக்கு நம்ம மேயும் யூஸ் பண்ணலாம், குட்டும் யூஸ் பண்ணலாமோ அதே மாதிரி தான் இது. ஏன்னா நம்ம எல்லாமே என்ன நினைச்சுக்கிறோம்னா அப்படியே மாடல் வேர்ப்ஸ்னா ரொம்ப கஷ்டம், ஐயோ குட்டை எங்க யூஸ் பண்றதுன்னு தெரியல, இங்க மே வருமா இங்க கேன் வருமா அப்படிங்கிற மாதிரி. அது ரொம்ப ஒரு சிம்பிளான திங்ஸ், அதை நம்ம வந்து அவ்வளோ நம்மளாவே போட்டு அதை காம்ப்ளிகேட் ஆக்கிக்கிறோம். அதுக்காக தான் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணுமோ என்ன தேவையோ அதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க போதும் அப்படின்னு நான் சொல்றேன். புரியுதா? இப்போ உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சா எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு? அடுத்து பாருங்க, மைட். மேவோட பாஸ்ட் ஃபார்ம் மைட். மைட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுவுமே வந்து பாசிபிலிட்டி ரேரா இருக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா மேவை கம்பேர் பண்ணும்போது இன்னும் ரொம்ப ரேர் பாசிபிலிட்டி. இப்ப நம்ம குட்டும் மேவும் வந்து ரீப்ளேசபிள்னு சொன்னோம். எப்படின்னா ஷீ குட் ஜாயின் அஸ் ஃபார் பார்ட்டி, அவங்க கூட பார்ட்டிக்கு வந்தாலும் வரலாம், என்னன்னு தெரியல, வீக் பாசிபிலிட்டி தான். அதே மாதிரி ஷீ மே ஜாயின் அஸ் ஃபார் பார்ட்டி, அவங்களோட பார்ட்டிக்கு வந்தா வரலாம். ஒரு 60% சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் மேவை. ஆனா மைட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 30% தான் சொல்ல முடியும், அதோட பாசிபிலிட்டி வந்து ரொம்ப ரேர். ஷீ மைட் ஜாயின் அஸ் ஃபார் த பார்ட்டினா வரத கொஞ்சம் ரொம்பவுமே டவுட் தான். அப்படிங்கும் போது நீங்க மைட்டை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இட் மைட் ரெயின் டுடேனா வெதர் அவ்வளோ நல்லா இருக்கு, அப்படி ஒன்றும் மழை பெய்யற மாதிரிலாம் இல்லை, ரொம்ப ரேர் தான் மழை பெய்யுறது. பாசிபிலிட்டி வீக்லயே இன்னும் கொஞ்சம் வீக்கா இருக்கிறது, பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா இருக்கிறது, அப்போ நம்ம மைட் யூஸ் பண்ணலாம். ஹி மைட் கம் டுமாரோ, அவர் நாளைக்கு வரலாம், தெரியல, ஆனா பாசிபிலிட்டி மேவோட மைட் கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கம்மி அப்படின்னு அர்த்தம். இங்கதான் நம்ம மைட்டை யூஸ் பண்ண முடியும். கிளியரா புரிஞ்சிடுச்சா? ஸோ இது வரைக்கும் நம்ம இன்னைக்கு என்ன பார்த்துருக்கோம்னா கேன் எங்க யூஸ் பண்ணலாம், குட் எங்க யூஸ் பண்ணலாம், மே அண்ட் மைட், அவ்வளவுதான். ஓகேவா? இந்த அளவுக்கு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, தாராளமா இட்ஸ் எனஃப் ஸ்போக்கனுக்கு. நாளைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஷல் ஷுட் எங்க யூஸ் பண்ணலாம், தென் மஸ்ட் எங்க யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி நம்ம அப்படியே பேரா பார்க்கும்போது அந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் உங்களுக்கு எதுவும் வராது. ஓகேவா? நாளைக்கு நம்ம ஷல் ஷுட் தென் மஸ்ட் பார்ப்போம். டே ஆஃப்டர் டுமாரோ நம்ம வில் வுட் பார்ப்போம். அதோட போகும், அதோட நமக்கு மாடல் வேர்ப்ஸ் முடிஞ்சிரும். ஓகேவா? இந்த 5 கிராமர் போர்ஷனும் இட்ஸ் எனஃப். டே 29ம் டே 30யும் இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த 5 கிராமர் போர்ஷனை வச்சு ஸ்டோரிஸ், பேராகிராஃப், கான்வர்சேஷன்ஸ் அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஓகே, வழக்கம் போலதான் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான பிளேலிஸ்ட். உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாராவது இருந்தாங்க, இங்கிலீஷ் சீக்கர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்க இந்த பிளேலிஸ்ட் எல்லாம் ஷேர் பண்ணி வைங்க. அவங்க எல்லாருக்குமே இது கண்டிப்பா பெனிஃபிட்டா இருக்கும். We will meet tomorrow.